இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஷேக் முஹம்மது சரந்தா ஹஃபிஸ் அவர்கள் தந்த ஹுத்பாவின் தலைப்பு, சோதனைகள் எப்போது அதிகரிக்குமோ அப்போது விடிவு காலம் ஏற்படும். சோதனைகள் அதிகரிக்க அதிகரிக்க விடிவு காலம் ஏற்படும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். ரசூல்மார்கள் எப்போது நிராசையாகினார்களோ, நாம் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று கருதினார்களோ, அப்போது எங்களுடைய உதவி அவர்களை வந்து அடைந்தது. நாம் நாடக்கூடியவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எங்களுடைய சோதனைகள் அநியாயக்காரர்களை விட்டு ஒருபோதும் நீக்கப்பட மாட்டாது. சூரா யூசுப் 110 வசனம். ஹாஜர் அம்மையார் அவர்களுக்கு எப்போது தாகம் அதிகரித்ததோ, மரணித்து விடுவேன், பிள்ளை மரணித்து விடும் என்று பயந்தார்களோ, மரணிக்க பார்த்தார்களோ, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அந்த நேரத்திலே தண்ணியை தேடி ஓடினார்கள். மரணம் ஏற்பட்டு விடும், மரணித்து விடுவேன், தாகம் அதிகரித்த நேரத்தில் தண்ணியை தேடி ஓட ஆரம்பிக்கிறார்கள். அந்த குழந்தை பசியோடு அழுது கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜம்சமுடைய நீரை அல்லாஹ் வெளியாக்கினான். கியாமத்துடைய நாள் வரைக்கும் மக்கள் அருந்தக்கூடிய ஜம்சமுடைய நீரை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எல்லா விட எங்களுடைய ஹசானாவும் எங்களுடைய கையில் இருக்கிறது, நாங்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு உலகத்துக்கு அவைகளை நாங்கள் அனுப்புவோம் என்று குர்ஆனுடைய வசனம், அந்த சூரா அல்-ஹஜ்ருடைய வசனத்தை ஹதீபர் ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று அந்த எத்தனையோ குடும்பத்தினர்கள், எத்தனையோ பேர்கள் சோதனைகளை உலகத்தில் சந்தித்து அடக்கப்பட்டு அடிமைகளாக ஆக்கப்பட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அந்த பரம்பரை வந்தவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வெற்றியை வைத்திருக்கின்றான். உலகத்திலே கிடைத்த, மதீனாவிலே கிடைத்த, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் கிடைத்த முதலாவது குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல சோதனைகளுக்கு பின்னால் தான் குழந்தையாக அவர்கள் உலகத்துக்கு பிறந்தார்கள். உலகத்திலே பிறந்தார்கள். அவருடைய தாயார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளோ சோதிக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அவர்கள் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்து, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் முதலாவது கிடைத்த ஆண் குழந்தை, சோதனைகளுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் உலகத்திலே ஒரு மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராக, ஒரு தலைவராக மாறினார்கள். சோதனைக்கு பின்னால் கிடைத்த குழந்தை. எனவே எங்களுடைய பிலஸ்தீன் மக்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த பிலஸ்தீன் மக்களுடைய பரம்பரையிலிருந்து நல்ல குழந்தைகள் எல்லாம் உருவாக்குவார். முன்னோர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அந்த பரம்பரையிலே சமூக தலைவர்கள் நல்லவர்கள் எல்லாம் உருவாக்கியதை போன்று பிலஸ்தீன் மக்களுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நல்லவர்கள் எல்லாம் உருவாக்குவான். இஸ்லாமிய ராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு உலகத்தில் ஏற்பட்ட அச்சத்தை போன்று யாருக்கும் ஏற்படவில்லை. அந்த அளவுக்கு எனக்கு அச்சம் ஏற்பட்டது. மக்கள் என்னை அச்சுறுத்தினார்கள், பயன்காட்டினார்கள். எனக்கு ஏற்பட்ட சோதனைகளை போன, நோவினைகளை போன்று வேறு யாருக்கும் ஏற்படவில்லை. 30 நாட்கள் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாமல் நானும் பிலாலும் இருந்திருக்கிறோம். எந்த ஒரு சாப்பாடும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு சில பிடி உணவுகளை பிலால் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வந்து தந்தார்களே தவிர வேற ஒரு மாசம் சாப்பிடாமல் இருந்திருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்னா பிலஸ்தீன் மக்களே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார், உங்களை பார்த்து நான் உங்களை சார்ந்தவர், நீங்கள் என்னை சார்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சமூகத்தை பார்த்து என்ன சொன்னார்கள், யமனில் இருக்கும்போது அவர்களுக்கு சோதனை ஏற்பட்ட போது, வறுமை ஏற்பட்ட போது, நான் உங்களை சார்ந்தவன், நீங்கள் எங்களை சார்ந்தவன், அந்த பரம்பரையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தினர்கள் அவர்களுக்கு மத்திய உணவு நெருக்கடியில் வருகின்ற போது அவர் என்ன செய்வார், எல்லோரும் சேர்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து அவர்களுக்கு மத்தியிலே பிரித்து சாப்பிடுவார். அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தலையை உயர்த்தி நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்கள், நான் உங்களை சார்ந்தவர், நீங்கள் என்னை சார்ந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காரணம் என்ன, அவர்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது ஒருவருக்கு உதவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள், அநியாயம் செய்த எத்தனையோ பேர்கள் அழிக்கப்பட்டார். கிஸ்ரா, கைசர் போன்ற உலகத்திலே எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அநியாயக்காரர்களையும் அல்லாஹ் நிச்சயமாக அழிப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-ஹஜ்ர் 5வது வசனம், நாங்கள் முன்னோர்களை முன்னர் வாழ்ந்த சமூகத்தினர்களை எங்களுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம். அழிப்பதற்கு நாள் குறித்து அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம். எந்த ஒரு சமூகத்துக்கு அழிவு ஏற்பட்டாலும் அந்த அழிவு அவர்களை முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது. உரிய நேரத்துக்கு அழிவு வந்துவிடும். அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். என்னுடைய அல்லாஹ் சொல்வான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக, சற்று பிறகாவது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வானாம். அநியாயக்காரன் அழுகின்ற போது, கண்ணீர் வடிக்கின்ற போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அநியாயக்காரர்கள் அவர்கள் எங்கு எப்படி சோதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அநியாயக்காரர்கள் நிச்சயமாக அவசரமாக அறிந்து கொள்வார்கள். எனவே எப்போது ஆட்சியாளர்கள் தன்னுடைய சமூகத்தினர்களை அற்பமாக கருத ஆரம்பிப்பார்களோ அப்போது அழிவு ஏற்பட்டுவிடும், அப்போது சோதனைகள் அதிகரித்து விடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபிரௌனை பார்த்து, அவன் தன்னுடைய சமூகத்தை அற்பமாக கருதினான். அந்த சமூகத்தினர்கள் அந்த ஃபிரௌனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, பயத்தினால் கட்டுப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார். ஸுஹ்ரூஃப் 54 வசனம். எனவே இன்று அநியாயக்காரர்கள் எங்களுடைய ஊர் மக்களை பசியில் போடுவதற்கு, பட்டினியில் போடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் யாரும் அந்த அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் அநியாயத்தை நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டாம். அல்லாஹ் நிச்சயமாக அந்த அநியாயக்காரர்களை அழித்து விடுவான். இன்று சில பேர்கள் பொய்யான செய்திகளை பரப்பி, போலி செய்திகளை பரப்பி எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை, பிளவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள், குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பதை போன்று முனாஃபிகீன்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், நோவினை தரக்கூடிய தண்டனை இருக்கிறதாக. சூரா அன்-நிஸா 138வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சோதனைகளுடைய போதுதான் மனிதர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம், எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம், நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், ஈமான்தாரிகள் யார், மோசமானவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளலாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் நல்ல சாப்பாடு வைக்கப்பட்ட போது அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டால், ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள்,
எனக்கு சஹாபாக்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது. அவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற போது உலகத்தில் எந்த நியமத்துக்களையும் அனுபவிக்கவில்லை. முஸ்அப் இப்னு உமைர் அவர் உஹத் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். தீனுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார். அவர்களை போன்று நாங்கள் செய்யவில்லை, ஆனால் நாங்கள் நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எந்த ஒன்றையும் அனுபவிக்கவில்லையே. அப்படி இருந்தும் அவர்கள் அனுபவிக்காத நியமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு குறிப்பிட்டார்கள். பிலஸ்தீன் மக்களே, நீங்கள் பொறுமைக்கு உதாரணமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களும் நிச்சயமாக அவங்களுடைய சோதனைகள் நீக்கப்பட்டு நீங்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக அவசரமாக வர இருக்கிறது. சூரா அன்ஃபால் 37 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை பிரிப்பதற்காக நாங்கள் சோதனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். சில போது கெட்ட விடயங்கள் அதிகரித்து அந்த கெட்ட விடயங்கள் அதிகரிக்கின்ற போது கெட்டவர்கள் நரகம் செல்வதற்கு அது காரணமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுடைய யுத்தத்தின் போது மிகவும் நெருக்கடியை சந்தித்தார்கள். ஹவாஸின் சகீஃபாசிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். உயிர் பிரியக்கூடிய ஒரு நிலைமையை கண்டார்கள். மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறுகிய ஒரு சில சஹாபாக்களோடு பலமாக உறுதியாக இருந்தார்கள். அப்போது என்ன சொன்னார்கள்? நான் உண்மையான நபியாவேன், அப்துல் முத்தலிபுடைய பேரனாவேன் என்று சொன்னார்கள். உறுதியாக இருந்தார்கள். அந்த விரோதிகளுக்கு முன்னால் மண்ணை தூக்கி வீசிட்டு சொன்னார்கள், இந்த முகங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும், நாசமாகட்டும் என்று சொல்லி. யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்களித்து உதவியை தருவாயாக என்று அல்லாஹ் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அப்போது அந்த ஹுனைன் யுத்தத்தின் போது முஸ்லிம்களுக்கு வெற்றியை, சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாமுடைய அந்த பகுதியை வெற்றி கொண்ட போது அல்லாஹ் தஆலா அந்த பல பிரச்சனைகள் அல்லாஹ் உண்டு பண்ணினார் அவர்களுக்கு மத்தியிலே. அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வெற்றியை கொடுத்தான். அப்போது அவர்கள் ரோமர்களோடு போராடினார்கள். அப்போது முஸ்லிம்களுக்கு பெரிய சோதனை ஏற்பட்டது. அப்போது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதம் எழுதினார்கள். நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கடிதம் எழுதி அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் எழுதினார்கள், எப்போது ஒரு முஃமினுக்கு சோதனைகள் அதிகரிக்குமோ அது அவருடைய வெற்றியுடைய அடையாளமாக, வெற்றி நெருங்கி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும் என்று பதில் எழுதினார்கள். ஒரு சிரமத்துக்கு பின்னால் அல்லாஹ் 2 இலகுகளை வைத்திருக்கிறான் என்று அந்த பதிலை அனுப்பினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற, ஈமான்தாரிகள் நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையை கடைபிடித்தீர்கள், பொறுமையாக இருக்கும் மற்றவர்களை தூண்டுங்கள், ஒற்றுமையாக இருங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே முஃமின்களுக்கு உடம்பிலும் பிள்ளைகளிலும் சொத்து செல்வங்களிலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செல்கின்ற போது பாவமற்றவர்களாக செல்வார்கள் என்ற ஹதீஸை சொல்லி குத்பாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு 2வது பகுதியிலே ஹதீப் அவர்கள் மிக சுருக்கமாக குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதினார்கள். அதாவது, அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்தில் அவர்களை நாங்கள் பிரதிநிதிகளாக ஆக்குவோம். முன்னோர்களை பிரதிநிதிகளாக ஆக்கினதை போன்று மார்க்க விடயங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய மார்க்கத்தை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அவருடைய அச்சத்தை போக்கி பாதுகாப்பை கொடுப்பான். அவர் என்னை வழங்குவார், எனக்கு இணை வைக்க மாட்டார்கள். அதுக்கு பின்னால் யார் நிராகரிப்பார்களோ அவர்கள் ஃபாசிக்குகள், பாவிகள். சூரா அன்-நூர் 55வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சோதனை ஏற்பட்டு விட்டால் அது ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய உதவி வர இருக்கிறது என்பதற்கான முன் அடையாளமாக அல்லாஹ் உலகத்தில் சோதனைகளை கடினமானதாக ஆக்கி விடுவான். எனவே நாங்கள் நிராசையாக கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நீங்கள் நோவினை பெறுவதை போன்று முன்னோர்கள் நோவினை பெற்றார்கள். எனவே நீங்கள் ஆசைப்படுவதை போன்று அவர்கள் ஆசைப்படாத ஒன்றை நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை விட சோதிக்கப்பட்டார். சூரா அன்-நிசா 104வது வசனம். எனவே நாங்கள் நிராசையாக கூடாது, தைரியத்தை இழந்துவிடக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எங்களுடைய சோதனைகளை போக்க வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் சோதனைகளுக்கு பின்னர் இலகுவை வைத்திருக்கிறார் என்ற அந்த வசனத்தை ஓதி, சூரா தலாக்குடைய 7வது வசனத்தை ஓதி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் முஹம்மது சரந்தா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்பா விட்டு விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படையில் ஆரம்ப குத்பா மிக முக்கியமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற திக்ரை நாங்கள் பாடமாக்கி ஓதி வர வேண்டும். அது சொர்க்கத்துடைய பொக்கிஷமாக, சொர்க்கத்தில் மரம் நாட்டப்படுவதற்கு காரணமாக, சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அலங்கரிக்கப்படுவதற்கு காரணமாக, உள்ளத்துக்கு நிம்மதியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே ஏனைய திக்ர்களும் அவ்வாறுதான் உள்ளத்துக்கு அமைதியை, உடம்புக்கு சக்தியை தரும். அந்த அடிப்படையில் திக்ருடைய விடயத்திலே கவனம் செலுத்துவோம். 2வது குத்பாவிலே நாங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, மற்றவர்களை பற்றி கோல் சொல்வது மிக மோசமான பாவமாக இருக்கிறது. அது எங்களுக்கு மத்தியில் பிளவை, பிரச்சனையை உண்டு பண்ணி எங்களுக்கு மத்தியிலே விரோத குரத்தை உண்டு பண்ணிவிடும். அந்த அடிப்படையில் புறம் பேசுவதை விட்டு நாங்கள் எங்களை தவிர்த்து, கோல் சொல்வதை விட்டு எங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினர்களுக்கு முன்வைத்து 3வது குத்பாவிலே சோதனைகளுக்கு பின்னால் அவசரமாக அல்லாஹ்வுடைய வெற்றி வரும் என்பதுதான் என்னுடைய அடையாளம். அந்த அடிப்படையில் நாங்கள் சோதனைகளின் போது நிராசையாகி விடாமல் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரராகிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்றும், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய உங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து துஆ செய்து இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் விடைபெற்றுச் செல்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.